எங்கள் அப்பா சொல்லுவார், எம்ஜிஆர் காலம்லாம் எங்களுக்கெல்லாம் கோல்டன் பீரியட்ப்பா அப்படின்னு. தமிழ்நாட்டு மக்கள் இன்னைக்கு ஒரு சரித்திரம் படைச்சிருக்கீங்க. நண்பர்களே, சனாதனத்தை ஒழிக்கிறேன்னு சொன்னதுனால இந்த தோல்வியம் சொல்றது யாரு தெரியுங்களா? ஒரு பாப்பான். பார்த்தீங்களா? பாப்பான் திராவிட முன்னேற்ற கழகம் தோத்ததுக்காக சந்தோஷப்பட்டுக்கிறான். ஒரு பாப்பான். அவங்க அப்பா சொன்னாராம், எம்ஜிஆர் பீரியடு கோல்டன் பீரியடு. எப்படி? எம்ஜிஆர் பீரியடு. அப்போது எம்ஜிஆர் யாருக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு? பாப்பானுக்காக வேலை செஞ்சுருக்கிறாரு. அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள். பொதுவாக என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் பெண்கள் வீடியோ போட்டால் பெரும்பாலும் நான் எதிர் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா சரி பார்த்துட்டு சரி ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் விட்டுட்டு போயிடுவேன். ஆனால் இந்த பெண் பேசினதுக்கு ஒரு வீடியோ போட்டு தான் ஆகணும். ஏன்னா நல்ல விதமாக பேசியிருந்தா சரி, பொறுக்கித்தனமாக ஒரு ஜாதியை மட்டும் பேசியிருக்கு இந்த பெண். சரிங்களா? இந்த பொம்பளை பெண்ணே கிடையாது, இந்த பொம்பளை. அதாவது என்ன கட்சின்னு தெரியல. அது பார்க்க போனால் திராவிட செம்மலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ஏன்னா பக்கத்தில் கலைஞர் கருணாநிதி ஃபோட்டோ பக்கத்தில் வச்சுட்டு பேசுது. அதாவது கிரீஷ்ன்ற ஒரு நடிகர் பேசுகிறான். அந்த நடிகர் பேசுனா தனிப்பட்ட அந்த நடிகர் பேரை சொல்லி இவன் இப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்கிறதுல பிரச்சனையே கிடையாது. இந்த வீடியோ போட்டிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதில் அதை படித்தவளாக இருக்கா, அவள் மூளையை பாருங்கள், அவளுக்கெல்லாம் அறிவு இருக்கா இல்லை அறிவு இல்லையான்னு தெரியல. அவள் சொல்கிறா, பாப்பான் சொல்கிறான் பாருங்கன்னு சொல்கிறா. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தன் தனிப்பட்ட கருத்தை ஒருத்தன் வைக்கிறான்னா, தனிப்பட்ட கருத்துன்னா அவன் பேரில் விமர்சனத்தை வச்சு அவனை தனிப்பட்ட முறையில் இந்த மாதிரி நீ பேசியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு தனிப்பட்ட விமர்சனத்தை நீங்கள் வைங்க. நான் தப்புன்னே சொல்ல மாட்டேன். புரியுதுங்களா? அதை விட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு சமுதாயத்தை அசிங்கப்படுத்துறதை ஏற்றுக்கவே முடியாது. புரியுதா? அவன் தனிப்பட்ட மனுஷன். கிரீஸுன்றவன் அவனோட கருத்தை சொல்கிறான்னா அவன் ஒரு நடிகன், பாடகன். புரியுதுங்களா? அவரை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, அவன் மீது நீங்கள் தனிப்பட்ட விமர்சனத்தை வைங்க. நீ இதை மாதிரி சொல்கிறப்பா இது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேர் தனிப்பட்ட விமர்சனத்தை வைக்கணுமே தவிர ஒட்டு மொத்தமாக ஒரு ஜாதியை குறைச்சல உனக்கு எந்த அருகதையுமே கிடையாது. படித்தவ மாதிரி இருக்க, உனக்கெல்லாம் அந்த அறிவு இல்லை. பாப்பான்ற ஜாதி உனக்கு என்ன கெடுதல் பண்ணுச்சு, இல்லை திராவிடத்துக்கு என்ன கெடுதல் பண்ணுச்சு, இல்லை மற்ற இப்போ தீக்காக்காரன் இந்த நீ பேசுகிற கொள்கை வீரர்கள்லாம் இருக்கானுங்க பார்த்தியா, அறிவாலயத்தில் போய் முறவாசல் பார்த்துட்ருக்கான். அதே மாதிரி பாப்பா ஏதாவது போய் எந்த இடத்துல முறவாசல் பார்த்தானா? பாப்பார சமூகம்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? அவன் எதுலேயுமே தான் தலையிடுறது கிடையாது. அவன் இந்த பிரச்சனைக்கெல்லாம் வரதே கிடையாது. அவன் அரசியல்லையும் தலையிட மாட்டான், எதுலையும் தலையிட மாட்டான். அவன் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, லண்டன் போய் அவன் செட்டிலாகி அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். இங்கே இருக்கிற பாப்பான்னு என்ன பண்ணுறான்னா அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதா இல்லையா? பாப்பான் எவனும் அரசியல் பேசுறதில்ல, எதுவும் பேசுறதில்ல. நாட்டில் என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு அவன் கடமையை, அவன் குடும்பத்துக்கு உண்டான கடமையை, அவன் நாட்டுக்கு உண்டான கடமையை அவன் தெளிவாக அவன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் எந்த பிரச்சனைக்கும் போகிறதில்ல, எவன் குடியையும் கெடுக்கிறதில்ல. என்ன அந்த குடியை கெடுக்கிற வேலையெல்லாம் ஒன்றை மாதிரி பேசுகிற ஆள் நீ எந்த இயக்கத்தில் இருக்கியோ அந்த இயக்கம் தான் குடியை கெடுக்கிற வேலைலாம் பண்ணிகிட்ருக்கு. புரியுதா இல்லையா? அதுவும் ஒன்றை மாதிரி ஆட்கள் எப்படின்னு கேட்டிங்கன்னா குடியை கெடுத்துக்கிட்டு அந்த வேலையை பார்த்துட்ருக்கு. புரியுதா? இப்போ இவ்வளோ டிஎம்கே தோற்றத்துக்கு இவ்வளோ வசனம் பேசி நீ வீடியோ போடுறியே, டிஎம்கே பேரில் எத்தனை பெண்களை கற்பழிச்சான்? நீயும் பொண்ணு தானே, 12 வயசு பொண்ணெல்லாம் கற்பழித்தான். அப்போல்லாம் எங்கே போய் பகோடா தின்னுட்டு இருந்தா, பஜ்ஜி சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போல்லாம் வீடியோ ஒன்றை கூட காணும். அஜித் கொலை வழக்கு நடந்துச்சு திருப்புவனத்தில், அப்போ எங்கே போயிருந்த? இன்னும் நாட்டில் எவ்வளோ பிரச்சனை நடந்துச்சு, அப்போல்லாம் எங்கே போயிருந்த? அப்போல்லாம் வீடியோ ஒன்றை கூட காணும். புதுசாக இப்போ டிஎம்கே தோற்று போச்சு இன்னத்துக்கு ஒருத்தன் ஒரு வரி சொல்லிட்டாங்கிறத முன்னாடி என்னமோ சனாதனத்தை பற்றி சனாதனம் என்றைக்கே ஒழிஞ்சு போச்சுங்கிற. சனாதனம்லாம் ஒளியெல்லாம் இல்லை. புரியுதா இல்லையா? என்றைக்கு நீ பேசுகிற முதலமைச்சரோட மனைவியார் துர்கா ஸ்டாலின் போய் கோயில் போகிறாங்களோ அப்போவே சனாதனம்லாம் இருக்குன்னு தான் அர்த்தம். கோவில் குளங்கள் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு தான் அர்த்தம். எங்கே நீ ஒரு தில்லில் பொம்பளையாக இருந்தால் ஒரு வாரம் உனக்கு டைம் தரேன், ஒரு வீடியோ போடு. துர்கா அம்மையார் நீங்கள் இன்னுமே கோவில் பக்கமோ குளத்து பக்கமோ எங்கேயுமே நீங்கள் போகக்கூடாது, எந்த பரிகார பூஜைகளும் பண்ணக்கூடாது, கடவுளே நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு நெஞ்சில் தில்லு இருந்தால் நீ இந்த பேசியிருக்கிற உண்மையான வீடியோ, நீ ஒரு ஒரிஜினல் பொம்பளையாக இருந்தால் அந்த வீடியோ போட்டு பார்க்கலாம்.
துர்கா ஸ்டாலினை போய் நீங்கள் கோயில் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லி போட்டு பார்க்கலாம். உன்னால் முடியுதான்னு நான் பார்க்குறேன். நீ திராவிட கழகமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சனாதனம்லாம் இருக்குது. எவனும் இங்கே வேறு இருக்குது புடலங்கள்லாம் புட்டுங்கள்லாம் முடியாது. எல்லா டிஎம்கேக்காரன் எல்லா பெரியார் கொள்கையில் உள்ளவனும் கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்கான். திருட்டுத்தனமாக கோயிலுக்கு போகிறான். புரியுதா இல்லையா? எவனும் கோயிலுக்கெல்லாம் போகாமலாம் இல்லை. புரியுதா இல்லையா? எல்லா பேரும் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கான். பெரியார் கொள்கையை பேசிட்டு எத்தனை பேர் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டுருக்காங்கிறது எங்களுக்கும் தெரியும், நாங்களும் பார்க்குறோம். புரியுதா இல்லையா? ஒரு தனிப்பட்ட சமூகத்தை விமர்சிக்க உனக்கெல்லாம் அருகதையே கிடையாது. உனக்கு யார் இந்த அருகதையை கொடுத்தது? படித்த மாதிரி இருக்க, படித்த பொம்பளை மாதிரி பேசுவேன்னு பார்த்தா நாலாந்திர பொம்பளை மாதிரி பேசுகிற. என்றைக்கே பெரியார் சித்தாந்தம் பெரியார் கொள்கை எல்லாமே மறைஞ்சு போச்சு. புரியுதா இல்லையா? சில அரசியல் பண்ணக்கூடிய நாய்கள் பயன்படுத்துகிற வார்த்தை தான் பெரியாரிசம், திராவிடம், சனாதன கொள்கை இதெல்லாம். புரியுதா இல்லையா? நான் சொல்கிறேன், துர்கா ஸ்டாலின் வந்து என்றைக்கு கோயிலுக்கு போய் பரிகார பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பித்தாங்களே அப்போ சனாதனம் வீட்டில் இருக்குதுன்னு தானே அர்த்தம். எங்கே உன் கொள்கை தலைவர் வீரமணியை போய் அந்த வீட்டில் போயின்னுட்டு துர்கா மேட்ட போய் சொல்ல பார்க்கலாம்? சொல்ல மாட்டான். ஏன்னா அங்கே தானே ஓசி சோறு கிடைக்குது, அங்கே தானே போய் தின்னாகணும். நான் என்ன சொல்கிறேன், டிஎம்கேக்கு சொம்படித்து கொத்தடிமை வேலை பார்க்குற நீங்கள் எது வேணாலும் பேசுங்க. புரியுதுங்களா இல்லையா? கொத்தடிமை அடித்து தான் பிழைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்தாச்சு. என்ன தீகா கட்சினாலே சொம்படிக்கிற வேலை தான் பார்த்துட்ருக்கீங்க, நல்லா தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அது சொம்படிக்கிறது கருணாநிதி வீட்டுக்கு போய் அடிங்க, கலைஞர் வீட்டுக்கு போய் அடிக்கிறதுலாம் யாருமே குத்தம் சொல்ல போகிறல. ஏன்னா அப்படி தான் பிழைக்கணும்னு ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் பிழைக்கும் போது உங்களோட பிழப்பு அப்படி இருக்குது. புரியுதா? அதை யாருமே தப்பு சொல்ல மாட்டாங்க. ஆஹா இவன் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? முதல்ல தான் குடும்பத்தை ஒழுக்கமாக வச்சுக்கிட்டு தான் அடுத்தவன் குடும்பம் அடுத்தவன் சமுதாயத்தெல்லாம் பற்றி பேசணும். உங்கள் சமுதாயமே கேடுக்கிட்டு போய் நிற்கிது. வேங்கை வயலில் கொண்டு போய் மலத்தை கலந்தான். அப்போல்லாம் நீ எங்கே போயிருந்த? அப்போல்லாம் பேச்சே காணும். இப்போ கூப்பிட்ற தலித் சவுந்தங்களுக்கும் எல்லோருக்கும் இந்த வீடியோ நான் சமர்ப்பணம் பண்ணுறேன்னு அன்றைக்கி வேங்கை வயலில் மலத்தை கலந்த போது இதே திருமாவளவனும் உன்னோட பெரியார் கட்சியில் இருக்கான திராவிட கழக தலைவர் வீரமணியும் இல்லை எவனுமோ ஒரு கண்டன அறிக்கை விடலை. எங்கே போனீங்க? ஏன்னா இப்போ டிஎம்கே ஆட்சி 5 வருஷமாக டிஎம்கே ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. டிஎம்கே ஆட்சியை பார்த்துக்கிட்டா ஒருத்த வேலை சோறு கிடைக்காது உங்களுக்கு. நீ எல்லாம் சமூக நீதி சிந்தனை எல்லாம் பற்றி பேச நீ எல்லாம் ஒரு பெரிய ஆள் மாதிரி ஒரு வீடியோ எடுத்துகிட்டு நீ எல்லாம் கிளம்பிட்ட. முதல்ல சமுதாயத்தில் நல்ல பிரச்சனைகள் கெட்ட பிரச்சனைகள் எதாக இருந்தாலுமே எடுத்து வீடியோ போடுறான் பார்த்தியா, அவன் தான் சமூக நீதி சமூக கொள்கை நாட்டோட மக்கள் பிரச்சனைலாம் பற்றி சிந்திக்கிறவன். புரியுதா? டிஎம்கே தோற்று போச்சுங்கனால ஒருத்த வீடியோ போட்டாங்கனால ஒரு ஜாதியை பற்றி பேசுகிற பார்த்தியா, நீ எல்லாம் படித்த தற்கொலை நாய்கள். புரியுதா இல்லையா? நீ எல்லாம் ஒரு சமுதாயத்தை பற்றி பேச உனக்கெல்லாம் அருகதை கிடையாது. எதை வச்சு நீ சமுதாயத்தை பற்றி தப்பாக பேசுகிற? நீயே அதை பேச உனக்கு என்ன முதல்ல அருகதை இருக்குது? உன் வீட்டில் பிள்ளைகள்லாம் இருக்கும், அந்த எந்த முறையில் நீ கல்யாணம் பண்ணலைங்கிறது யாருக்குமே தெரியாது. புரியுதா? அதெல்லாம் நோண்டி பார்த்தா தான் தெரியும் நீ பெரியார் கொள்கையில் கல்யாணம் பண்ணியா இல்லை ஹிந்து சம்பிரதாயம் எப்படி கல்யாணம் பண்ணியாங்கிறது அங்கே பக்கத்தில் விசாரிச்சா தான் தெரியும் ஓ யோகிதை என்னன்ட்டு. புரியுதா? சமுதாயத்தை பற்றி பேசணும்னா ஒரு விதமாக பேசு. அது தேவையில்லாமல் ஏன் பாப்பான்ற சமுதாயத்தை பேசினவன் ஒரு நடிகை. அவனோட ஜாதி எங்கே இங்கே வந்துச்சு உனக்கு? பேசுனா வந்து இல்லை, அவன் பேரை சொல்லி பேசு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று வச்சுக்கோ, யாருமே இந்து முஸ்லீமு கிறிஸ்டியன் சொல்லிட்டு மக்கள்கள் பழகிறதில்ல. எல்லாருமே ஒன்று தான். புரியுதா இல்லையா? எல்லாருமே ஒன்றா தான் பழகிட்டு இருக்கோம். இந்த கேடுகட்ட அரசியல் செய்து பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துகிற ஒன்றா மாதிரி சில தருதல நாய்களும் அரசியல்வாதி நாய்கள் தான் இந்த ஜாதிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு மக்களை பிரிவினைக்கு உண்டு பண்ணுற நாய்ங்க. புரியுதா? எல்லாருமே அண்ணன் தம்பி போல் தான் பழகிட்டு இருக்கோம். இந்த இப்போ நீங்கள் சொல்கிற ஜாதிகள் இருக்குது பார்த்தியா, அந்த ஜாதி கூட என் வாயில் வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதியில் எனக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்காங்க. அந்த ஜாதிக்காரவங்க இன்னும் எத்தனையோ ஜாதிக்காரவங்க என்னோட நண்பராக இருக்காங்க. எல்லாரோடையும் நாங்கள் அப்படி தான் பழகிட்டு இருக்கோம். புரியுதா? ஏடா இவன் இவ்வளோ கொந்தளிச்சு வீடியோ போடுறான்னு நினைக்கலாம். நீ சொல்கிற அப்படி நானும் பாப்பான் தான். புரியுதா இல்லையா? பாப்பா வந்து இப்போ யார்ட்டையுமே ஜாதி பார்த்தெல்லாம் பழகிறது கிடையாது. எல்லோரும் அண்ணன் தம்பி போல் தான் பழகிட்டு இருக்கோம். புரியுதா இல்லையா? ஒன்றை மாதிரி சில தற்கொலை நாய்கள் அதை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வீரமணி மாதிரி ஒன்றை மாதிரி சில நாய்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை தப்பாக பயன்படுத்தி ஜாதியை வச்சு பிரிவினையை ஒன்று பண்ணி ஓட்டு பிச்சை எடுக்கிறதுக்காக நீங்கள் பண்ணுற வேலைகள் இது. புரியுதா? உங்கள் பெரியார் கழகத்துலேயும் எனக்கு தோழர்கள் இருக்காங்க, எல்லா கழகத்துலேயும் எனக்கு தோழர்கள் இருக்காங்க. நானும் ஒரு கட்சிக்காரன் தான். புரியுதா இல்லையா? பெண்களை எப்போவுமே மதித்து வீடியோ போடுறவன். நீ பேசுகிற கேடுகட்ட வார்த்தைக்கு தான் நான் அந்த வீடியோ போடுறேன். புரியுதா?
உன் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. அந்த மரியாதைக்கு தான் நான் இந்த வீடியோ கொஞ்சம் மரியாதையாக நான் போட்டிருக்கேன். முதல்ல சமுதாயத்தை பற்றி பேசுகிறத முதல்ல நிறுத்து, புரியுதா? ஒருத்தன் தனிப்பட்ட விமர்சனம் வைக்கிறானா, தனிப்பட்ட விமர்சனம்னா அவன் பேரில் தனிப்பட்ட விமர்சனம் ஏன்னா அவன் கருத்துக்கு நீ இது சொல்லு. அதுக்கு நான் வன்மையாக இப்போ இதே பண்ண மாட்டேன். ஒரு ஜாதியை பற்றி நீ இப்போ பேசணுன்னா தான் உனக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன்னா உன் வீடியோலாம் தள்ளி விட்டு போயிட்டே இருப்பேன். வீடியோலாம் பார்க்கணுங்கிற அவசியமே எனக்கு கிடையாது. ஒரு குறிப்பிட்ட ஜாதி பேரில் வன்மத்தை நீ கக்கிறதுனால தான் இந்த பதிவை நான் உனக்கு போடுறேன். புரியுதா இல்லையா? படித்தவ மாதிரி இருக்க, படித்தவ மாதிரி இரு. நாலாந்தர மனுஷன் நடத்தினா படித்தவளுக்கு உனக்கு வித்தியாசமே இல்லாமல் போயிடும். சமூக நீதி இதெல்லாம் பற்றி யார் பேசணும் ஒரு விவசாயம் இல்லாமல் போச்சு. கண்ட நாய் சமூக நீதி இதெல்லாம் பேசுது. ஒரு வீடியோ ஒரு மொபைல் இருந்தால் போதும், எந்த நாய் எதையும் பேசலாங்கிற கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் கொடுத்ததுனால தான் தமிழ்நாடு இப்படி போய் நிற்கிது. கருத்து சொல்கிறேன்னா முதல்ல நல்ல கருத்தை, நல்ல சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடிய கருத்தை விளைவிங்க. இப்போ பொதுத்தளத்தில் இந்த மாதிரி கேடு கட்ட பதிவெல்லாம் போட்டு உன் தரத்தை நீயே கெடுத்துக்காத. இனிமேவாவது சமூகத்தை அசிங்கப்படுத்தாமல் பொது நல கருத்து என்ன உண்டோ அதை மட்டும் பேசி பழகு. புரியுதா? இவ்வளோ தான் உனக்கு வந்து நான் இது கொடுக்க முடியும், அட்வைஸ் கொடுக்க முடியும். இதுக்கு மேலே வேறு எந்த அட்வைஸ் உனக்கு கொடுக்க முடியாது. நன்றி, வணக்கம். RSA Flash Media யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.